வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், என்டிபிசி குரூப் டி இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருப்பீங்க. இப்படி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியும்னா சிலபஸ். கண்டிப்பாக சிலபஸ் அந்தந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கலாம். எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாமுக்கு சிலபஸை தாண்டியும் நிறைய விஷயம் கேள்வி கேட்பாங்க. சிலபஸ்ல இருக்கிறது தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியில இருந்தும் கேட்பாங்க எஸ்எஸ்சி ரயில்வே போன்ற எக்ஸாமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், முந்தைய ஆண்டு வினாக்கள்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அது எக்ஸாமுக்கு கை கொடுக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள், நீங்க டிஎன்பிசி படிக்கிறீங்களா, 6 to 12 ஸ்கூல் புக்கு. இதை தாண்டி என்னென்ன படிக்கணும்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும். எக்ஸாம்பிள், ஜியாகிரபி மஜித் ஹுசைன் புக்கு, ஹிஸ்ட்ரி பூனம் தலால் தஹியா புக்கு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கு, எக்கனாமிக்ஸ் ரமேஷ் சிங் அல்லது நளின் சிங்கானியா புக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த புக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு தயாராகணும். இதெல்லாம் தாண்டி ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவைப்படும், 100% தேவைப்படும். ஏன்னு பாருங்க, நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், சிலபஸ்ல இருக்கிறதா படிச்சிருக்கோமா, நம்ம படிச்சது எக்ஸாமுக்கு வருமா வராதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் மூலாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட். நம்ம படிக்கிறது நமக்கு புரிஞ்சாதான். புரியலன்னா டவுட் வந்தாலும் என்ன பண்ணலாம், ஒருத்தர் டவுட் கேட்போம். சரி, ஒரு டவுட்னா பரவாயில்ல, நிறைய டவுட் வருது. ஒரு சப்ஜெக்டே புரியல, அந்த சப்ஜெக்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை யாராவது ஒருத்தவங்க, நம்மளுக்கு அந்த சின்ன வயசுல இந்த ஹேபிட் இருக்கும், நாமளா படிக்கிறத விட வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து படிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்க சொல்றதை கேட்டோம் அப்படின்னு நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அப்போ இதுக்காக தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கோர்ஸ். நாம் இதுல ஏன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். பெஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அல்லது டிஇஓ, பிஇஓ, ஹெச்ஆர்என்சி, இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட், நிறைய எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸ் நடத்தக்கூடியது தமிழ்நாடு காவல்துறை பிசி ஆகட்டும், எஸ்ஐ ஆகட்டும், அல்லது எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ் ஆக தான் போகுது. நம்ம ஒரே வீடியோ கோர்ஸ் தான் கொடுக்க போறோம். குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல வீடியோ கண்டென்ட் இருக்க போகுது, பைலிங்குலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்க போகுது, எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்க போகுது. திரும்ப இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நாம் ஏன் பெஸ்ட்னு சொல்றோம் அப்படின்னா வித் ப்ரூஃபோட 2024ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 3 எக்ஸாம் நடந்தது. பிரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாமும் நடந்திருக்குது குரூப் 1க்கு. இந்த 3 குரூப் 1, 2, 2A, 4 3 பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஆன்சர் கீ ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது நான் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல என்ன நடத்தினேன், பெய்டு கோர்ஸ்ல நடத்தினதுல எவ்வளவு கேள்விகள் எக்ஸாம்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, யூனிட் 8ல செகண்ட் ஹாஃப். ஏன்னா நம்ம அந்த திருக்குறள் எடுக்க மாட்டோம், யூனிட் 8ல திருக்குறள் எடுக்க மாட்டோம், அந்த இலக்கியம் வருதுல அந்த பார்ட் நம்ம தொட மாட்டோம். ஸோ அது இல்லாம மற்ற சப்ஜெக்ட்ல எவ்வளவு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கிறோம். இதே யூடியூப் சேனல் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. அதனாலதான் இது நம்ம பெஸ்ட்னு சொல்றோம். இந்த ஏற்கனவே நம்ம எடுத்த வீடியோ கோர்ஸ் நான் கொடுத்துருக்கலாம், அதை நான் கொடுக்கல, அதை நான் பண்ணல. அந்த வீடியோ கோர்ஸ், ஓல்டு வீடியோ கோர்ஸ் நான் யாருக்கும் கொடுக்கல. கம்ப்ளீட்டா எல்லாமே புதுசா, ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்க போகுது. அது கூட நிறைய விஷயங்களை புதுசா சேர்த்துருக்கிறோம். நிறைய புத்தகங்களை வாங்கி நான் படிச்சு அதெல்லாம் அப்டேட் பண்ணி இந்த வீடியோ கோர்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அதனாலதான் இது நம்ம பெஸ்ட் வீடியோ கோர்ஸ்னு சொல்றோம். இப்போ நீங்க எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சிக்கு பெஸ்ட்னு சொல்றோம். ஸோ எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்க தான் போகுது 2025 டார்கெட் பண்ணி. ஸோ என்னென்ன இருக்கு, இந்த ஆன்லைன் கோர்ஸ் பத்தின டீடைல்ஸை பார்க்கலாம். இது ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச், கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் பேட்ச், சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேட்ச், சிலபஸ் ஓரியன்ட் பேட்ச் கிடையாது. ஒரு எக்ஸாமுக்கு இவ்வளவுதான் சிலபஸ், இவ்வளவு நடத்தினா போதுமா, அப்படி கிடையாது. கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறோமா, ஹிஸ்டரி எடுத்துக்கிறோமா, ஜியாகிரபி எடுத்துக்கிறோமா, A to Z ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு 0ல இருந்து ஆரம்பிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்மளுக்கு இப்போ இந்தியன் ஹிஸ்டரினா இந்திய வரலாறுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீடியோ கோர்ஸா கொடுத்துருப்போம். இந்திய அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இந்திய அரசியலமைப்பு உருவான விதத்தில் ஆரம்பிச்சு கடைசியா அரசியலமைப்பு சார்ந்த சாராத இயக்கங்கள் வரைக்கும் எடுத்திருப்போம். ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமி, யூனிட் 8 வந்து இப்போ தனியாக மாத்திட்டாங்க, ஒன்றா மெர்ஜ் பண்ணிடுறாங்க. சிலபஸ் நம்பர்லாம் யூனிட் நம்பர்லாம் மாற்றி வச்சிருக்காங்க. எப்படி மாற்றினாலும் சிலபஸ் தான். ஸோ யூனிட் 8, யூனிட் 9 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நம்ம பயாலஜி எடுக்கிறது கிடையாது, திருக்குறள் இலக்கியம் பார்ட் எடுக்கிறது கிடையாது. இதை தவிர்த்து கம்ப்ளீட் 1-on-1 எண்ட் டு எண்டு ஜிஎஸ் ஒன்லி. ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். மேக்ஸோ, தமிழோ, இங்கிலீஷோலாம் இங்கே வேலை கிடையாது. ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்பிசி 1, 2, 4 மட்டும் இல்லாமல் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்க போகுது. தமிழ், இங்கிலீஷில் கிளாஸ் இருக்க போகுது, பைலிங்கில் தான் இருக்கும். இது லைவ் கிடையாது, ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ். முழுக்க நான் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் எப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வீடியோவை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இந்த வீடியோவையும் அந்த வீடியோக்கு கீழே பிடிஎஃப் இருக்கும், ரெண்டுத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலில் மட்டும்தான், ஆப்புக்குள்ளார. இது உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜில் அல்லது வேற யாருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. உங்களுடைய மொபைல் ஆப்பில் மட்டும் இது ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லைனா கூட நீங்கள் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இருக்கும், மொபைல்லேயே இருக்கும், நீங்கள் எப்போ வேணா பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம், பெஸ்ட் ஆஃபர். 15 மாதம் வேலிடிட்டி, 3000 ரூபா இதுக்கு ஃபீஸ். இதுவே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டை நான் எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா, போன வருஷம் நம்ம கிளாஸ் எடுத்தோம்ல, அதில் நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட் எடுத்திருந்தோம். அதில் ஒரு 4 சப்ஜெக்ட் மினிமமாக ஜாயின் பண்ணியிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணவங்களாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் கிடையாது. 4 சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட். ஏன்னா அதில் நம்ம 2000 கிட்ட நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் 50%, 1500 பே பண்ணால் போதும் இந்த வாட்டி. அதே போல் மாற்றுத்திறனாளிகள், பிடபிள்யூடி, ஆதரவற்ற விதவைகள், டெஸ்டிடியூட் விடோ, அவங்களுக்கும் 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம், 1500. இந்த ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அப்டேட்டட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் தனித்தனியாக சப்ஜெக்ட்ஸ் தேவைப்படுது சார், கான்ஸ்டியூஷன் மட்டும், ஐஎன்எம் மட்டும், ஜியாகிரபி மட்டும் தேவைப்படுதுன்னா 699 இதுக்கான ஃபீஸ். இது எல்லாமே பிப்ரவரி 11, 2025 வரைக்கும் தான் இந்த எல்லா ஆஃபருமே. ஏன் பிப்ரவரி 11 வச்சிருக்கோம்னா, பிப்ரவரி 11 தைப்பூசம். தைப்பூசம் என்ன சார், நீங்கள் ஏதாவது ரிலீஜியஸ் ஓரியன்டாக போறீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் அதுக்குள்ளே போக விரும்பல, அது நம்மளோட வேலையும் கிடையாது. நம்ம இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. ஏன்னா 2024 தைப்பூசத்தன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த டே வர்றதுனால தைப்பூசம் முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து குருவா வணங்கக்கூடிய அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்த நாள், அவருடைய முக்கியமான தினம், பூச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசமும் பூசம் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமான நாள் தான். அதுலேயும் தைப்பூசம் ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம சேனல் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதனால அந்த டேட் வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மறுநாள் பிப்ரவரி 12, 2025 இருந்து எந்த ஆஃபருமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சிடும். 1 இயர் தான் வேலிடிட்டி. இது நம்ம 15 மந்த் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். இனிமேல் 1 இயர் தான் வேலிடிட்டி. 4000 ஃபீஸ். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வேணுன்றவங்களுக்கு 899 ஆகிடும் ஃபீஸ். இது பிப்ரவரி 12 இருந்து. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் இமீடியட்டா இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த முக்கியமான விஷயத்தை, இது நம்ம வந்து ஒரு கோர்ஸா ஒரு ஃபீஸா இதெல்லாம் பார்க்காம நாலேஜை டெவலப் பண்றது. ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிறதுக்கு என்னென்ன வேணும். நிறைய பேர் புதுசா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, நிறைய பேர் இன்னும் படிச்சிருப்பீங்க, நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பீங்க, கிளியர் பண்ண முடியாம இருக்கும். 100க்கு 90 பேர் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், 2வது ஜிஎஸ். இப்போ மேக்ஸ் கூட ஈஸி ஆகிட்டா, ஜிஎஸ் தான் ரொம்ப டஃப். நீங்க என்ன எக்ஸாம் படிச்சாலும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது படிச்சாலுமே தமிழ் இப்போ ரொம்ப ஈஸி ஆகிட்டான். எல்லாருமே ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஜிஎஸ்ல தான் ட்விஸ்ட்டை வச்சுட்டான், ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் மாற்றி வச்சிருக்கான். அப்போ அந்த ஜிஎஸ்ல நம்மளால முழு மதிப்பெண் பெற முடியுமா? முடியும். அதுக்கு இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வேலிடிட்டி ஆஃபர் முடிகிறதுல யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது மொபைல் ஆப்ல தான் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம் குரு காலி, இதுதான் இந்த மொபைல் ஆப் நேம். இந்த லோகோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ், என்னோட இமேஜ் போட்ட லோகோ இருக்கும். பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க இந்த மொபைல் ஆப்ல மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது. ஐபோனுக்கு தனியாக ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு தனியாக ஆப் இருக்குது. நீங்க வெப்சைட்ல போய் பார்க்க முடியும். உங்களுடைய சிஸ்டம்ல பிசி அல்லது லேப்டாப்பு அல்லது ஒரு எலக்ட்ரானிக் எசட்ஸ், ஐபாடு, இந்த மாதிரி எதுலையுமே உங்களால் பார்க்க முடியும். நோட்டு, டேப்லெட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, எதுல வேணாலும் வியூ பண்ற ஆப்ஷன் இருக்கிற எல்லாத்துலையும் பார்க்க முடியும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணீங்கன்னா. 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா நிறைய பேச முடியாது, நிறைய பேர் கால் வந்துட்டே இருக்குது.
நம்மளால தொடர்ச்சியாக எல்லாத்தையுமே பேச முடியல. ஏன்னா ஒரு ஆள் வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா மினிமமாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அரை மணி நேரம் ஆகுது ஒரு ஆள். அப்படி நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசினாலே ஒரு 5 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே பேச முடியல. எந்த டவுட்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களால் டைப் பண்ண முடியல, வாய்ஸ் நோட்டு கூட போடுங்க, அதை கேட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோர்ஸை இந்த டேட்டுக்குள்ளே இந்த ஆஃபர் முடிய போது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மொபைல் ஆப் வியூ. நம்ம மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐபிசி, யூபிஎஸ்சி, பேங்க், அதர் எக்ஸாம், இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் சீரிஸ் எதுவும் கொடுக்கல. இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் தேவைப்படுதுன்னா தனித்தனியாக, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக், ஜியாகிரபி, யூனிட் 8, 9 இந்த மாதிரி தனித்தனியாக தேவைப்பட்டால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு டிஎன்பிசி கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா குரூப் 1, 2, 2A, 4 அதர் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிலாம் நிறையா இருக்கும். இதே போல் எஸ்எஸ்சி போனீங்கன்னா சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், ஜிடி கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனியாக கொடுத்துருப்போம். ஆனால் இதில் பியூட்டி என்னன்னா எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குள்ளே ஒரே வீடியோ தான் இருக்க போதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஒரே வீடியோ கொடுத்தீங்களா ஏமாத்துறீங்களே சார்? ஏமாத்தலை, உங்களை வலுக்கட்டாயமாக படிக்க வைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், சார் நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், 10th தான் சிலபஸ், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா போதும், எப்போ எனக்கு அதுக்குள்ளே கிளாஸ் எடுத்து கொடுங்க. ஒருத்தர் வந்து நான் வந்து எம்டிஎஸ் தான் படிக்கிறேன் சார், அதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான், அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியான கிளாஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் பிரித்து நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் nowadays கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்டு வெரி வெரி ஹை, கொஷின் பேப்பர் ஆல்சோ டஃப், கட் ஆஃப் ஆல்சோ ஹை. அப்போ கேள்வி தரம் அதிகமாயிடுச்சு, கேள்வி எங்கிருந்து கேட்கறான்னு தெரிய மாட்டேங்குது, கட் ஆஃபும் அதிகமாயிடுச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ரெடி ஆகணும்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போகணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். அப்போதான் அந்த சப்ஜெக்ட்ல எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வலுக்கட்டாயமா நான் உங்களை படிக்க வைக்கிறேன், குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கான கண்டென்ட்டை கொடுத்து. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ல 11 வீடியோஸ் 31 இருக்கும், இல்லை எம்டியா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இதெல்லாம் எடுத்தாச்சு, இதெல்லாம் இனிமேல் எடுத்து அப்லோட் பண்ண போறோம்னு அர்த்தம். பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த வீடியோ கோர்ஸை முடிச்சிருவோம். இப்போ எக்ஸாம்பிள், என்னென்ன சப்ஜெக்ட்ல என்னென்ன வீடியோ எடுத்திருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் நம்ம நடத்திருக்கீங்க, நீங்க சொல்றீங்க இதெல்லாம் என்னென்ன வீடியோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ வீடியோ கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. கான்ஸ்டியூஷன்ல 32 வீடியோ போட்டிருக்கிறோம். இந்திய அரசியல் அமைப்புல என்ன சப்ஜெக்ட், என்ன டாபிக், என்ன வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறோம். அடுத்தது ஜியாகிரபி, சோலார் சிஸ்டம்ல ஆரம்பிச்சு HDA ரிப்போர்ட் வரைக்கும் 28 வீடியோ போட்டிருக்கிறோம் ஜியாகிரபிக்கு மட்டும். எக்கனாமிக்ஸ் 14 வீடியோ. அடுத்ததாக யூனிட் 9 இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஒரு 7 வீடியோ போட்டிருக்கிறோம். அப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளார, ஜனவரி எண்டுக்குள்ளார யூனிட் 9யும் யூனிட் 8யும் முடிச்சிருவோம். இப்போ ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு, ஜியாகிரபி முடிச்சாச்சு, கான்ஸ்டியூஷன் முடிச்சாச்சு, பிசிக்ஸ் முடிச்சாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த 3மும் அதிகபட்சமாக பிப்ரவரி எண்டுக்குள்ளார இந்த கோர்ஸ் நம்ம முடிச்சிருவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான், இதுதான் நம்ம கோர்ஸ்லையும் எடுத்துருக்கிறோம். ரைட்டுங்களா? இதில் என்ன ஒரு பியூட்டினா, நான் இப்போ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நிறைய டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. சார் இப்போ நான் எப்படி சார் கேட்கறது? நம்ம தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டவுட் இருந்தால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட் கூட போடலாம். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த விஷயம், சார் இந்த நோட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்களா? 100% பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா 2 விஷயம் இருக்கும். இந்த வீடியோ இருக்குன்னா, HDI வீடியோ இருக்குன்னா, வீடியோ இருக்கும், கீழே PDF இருக்கும். நம்ம என்ன நடத்துறோமோ அந்த PDF கொடுத்துருவோம். இப்போ அந்த PDF நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அந்த ஏற்கனவே ஒரு PDF இருக்குல்ல, அந்த PDF ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு PDF அப்லோட் பண்ணுவேன். இல்லைனா அந்த PDF அப்படியே இருக்கும், இன்னொரு PDF அப்லோட் பண்ணுவேன், அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க அந்த அப்டேட்டட் PDF பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வீடியோ கோர்ஸை முடிக்கணும். வீடியோ கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்படியே இருக்காது, கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வீடியோவில் நிறைய டேட்டா மிஸ் ஆகுது, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக வந்திருக்குது, இல்லை நிறைய ஒரு டாபிக் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணி இந்த சப்ஜெக்டுக்குள்ளார அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோ கோர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, பட் செய்யறாங்களா இல்லையான்னு தெரியல, அது உங்களுக்கு தான் தெரியும். பட் நாம அப்படி கிடையாது, செஞ்சிட்டோம். இப்போ நான் சொல்றேன்னா, ஜியாகிரபில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன வீடியோ? இதுல கடைசியா பாத்தீங்கன்னா இண்டெக்ஸஸ்னு ஒரு வீடியோ இருக்கும்.
25th வீடியோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரூஃபே காட்டுறேன். ஒரு 6 இண்டெக்ஸ் 7 இண்டெக்ஸ் நடத்திருப்பாங்க சும்மா ஜென்ரலா. அதுக்கப்புறம் HDA ரிப்போர்ட் நடத்திருப்பேன். அந்த வீடியோவையே அந்த கண்டென்ட்டையே அப்டேட் பண்ணி HDA ரிப்போர்ட், UNDP ரிப்போர்ட், தமிழ்நாடு HDR ரிப்போர்ட் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு அதுல இந்த இண்டெக்ஸ் நிறைய இண்டெக்ஸை புதுசா போட்டு இதுல திரும்ப வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோக்கு என்ன வித்தியாசம்னா, இதுல இருக்க கண்டென்ட் 10%னா இதுல 20% இருக்கும். அதாவது அதுல இருந்து கூடுதலாக இன்னும் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி புதுசா ஒரு வீடியோவை நம்ம இதுல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ கோர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். இது ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே மெயின்ஸ்க்கு சேர்த்து தான் படிக்கணும். குரூப் 1 குரூப் 2 சொல்றேன். ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறது 70%, 50 to 70% நம்ம ப்ரிலிம்ஸ் டேட்டாவிலேயே கவர் ஆகிடும். நம்ம ஏற்கனவே குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றது எப்படி, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் 2024 டிசம்பர்ல நடந்துச்சு இல்லை, அதனுடைய ப்ரூஃப் வீடியோ போட போறேன். ப்ரிலிம்ஸுக்கு யாருமே ப்ரூஃப் வீடியோ போடுறதுல நம்ம போட்டிருக்கிறோம். மெயின்ஸுக்கு ப்ரூஃப் வீடியோ போடுறோம் பாருங்க. நம்ம நடத்தினது இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்றேன், போய் சொல்ல முடியாதுல உங்ககிட்ட. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஜாகிரபிலாம் கான்ஸ்டியூஷன்லாம் முடிஞ்சா போச்சு. இப்போ நாவே புதுசாக அந்த வீடியோக்குள்ள போய் ஏமாற்ற முடியாதுல்ல, நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ண முடியாதுல்ல அதில் போயிட்டு வீடியோக்குள்ளார போய். அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. குரூப் 1 மெயின்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குது நம்ம ப்ரிலிம்ஸ்ல நடத்தினதுலேயே. ஸோ இது முழுக்க குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும், எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இமீடியட்டா அதில் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நல்ல கண்டென்ட்டை நல்லா வீடியோ கொடுக்குறவங்கள சப்போர்ட் பண்ண வேண்டியது. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒர்த்தான கண்டென்ட், எக்ஸாம் ஓரியன்டா, சப்ஜெக்ட் ஓரியன்டா, சிலபஸ் ஓரியன்டான விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லைன்னா கடைசி வரைக்குமே யூடியூப்ல வந்து ஷார்ட்கட் போடுறேன், காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்லையும், சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன், ஸ்கூல் புக்கை படிச்சு காட்டுறன்ற பேர்லையும் அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. அதையே நம்பி மக்கள் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால இந்த மாதிரியான குரூப் 1 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் மாதிரியான கனவு பணிகளை அடைவது சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டென்ட் இருக்க வீடியோவை எல்லாத்தையுமே, நம்ம சேனல் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட். வீடியோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு மறக்காம வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயோ மொபைல் ஆப்ல ரிவ்யூ இருக்குது, ரிவ்யூலையும் கொடுத்துருங்க மறக்காம. தேங்க்யூ.